அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் வி.கே. பால்பாண்டி, முன்னாள் முதல்வர், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மதுரை. இந்நாள் முதல்வர், கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம். மரங்களை பற்றி ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். கிளி வரத்தேன் பறந்து விட்டது, அணில் வரத்தேன் ஓடிவிட்டது. ஆனால் மரங்கள் நடவு செஞ்சேன், இரண்டுமே திரும்ப வந்துவிட்டது என்பது நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது முன்னாள் ஐதீகம். இன்றைய நிலைமை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு மரம் நட வேண்டும் என்பது இப்பொழுது தேவைப்படுவது முக்கியமான ஒரு குறிக்கோள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மரங்கள் நடுவதால் மக்களுக்கு பல வழிகளில் பயன்படுகிறது. முக்கியமாக உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் மழை நீர் ரொம்ப முக்கியமானது. மரங்கள் நடுவதால் மழை பொழிவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அதனால் அதிகமாக மரங்கள் நடும்போது கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் அனைவரும் கண்டிப்பாக மரங்கள் அதிக அளவில் நட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமது மரங்கள் நடுவதால் இயற்கை வளம் பாதுகாக்கப்படுகிறது என்பது சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இயற்கை வளம் மற்ற மக்களுக்கு பல வழிகள் நமக்கு நன்மைகள் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நிழல் கொடுக்கறது நம்ம மரங்கள் மூலயமா நிழல் கொடுக்கறது, குளிர்ச்சி, காய்கனிகள் மற்றும் அனைத்து நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடியது மரங்கள் நடுவது ஒரு அவசியமானது என்று கூறிக்கொண்டு, அதே போல மரங்கள் அழிக்கப்படுவதால் அதன் மூலம் நிறைய தீமைகள் உண்டு செல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காட்டுத்தீ, சூறாவளி, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. அதனால் மரங்கள் அழிப்பதை தடுத்து மரங்கள் அதிகமாக நட வேண்டும் என்பதை அனைவரும் கேட்டுக்கொண்டு, மரங்கள் நடவு செய்வது முக்கியமான குறிக்கோள் அல்ல. மரங்கள் நட்டவுடன் கடைசி வரைக்கும் அந்த மரச்செடியை மரமாக பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான குறிக்கோள் கூறிக்கொண்டு, அனைவரும் உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக மரங்கள் நடவு செய்து நம்மளுடைய இந்தியாவின் பரப்பளவில் அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.